என் பேர் டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ். அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த தொண்டு நிறுவனத்துடைய மேனேஜிங் ட்ரஸ்டி. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட், அதாவது மாஸ் அப்படிங்கிற இளம் ஆண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இது அவங்கள எப்படி பெண்களுக்கான ஒரு தோழமை மிக்க வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக அவங்க எப்படி இருக்க முடியும் இந்த சமூகத்துல அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு நிறைய தெளிவுகளை எடுத்து கொடுத்து அவங்களுடைய மனதுல ஒரு நல்ல நிறைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இது. முதன் முறையா இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 சிறுவர்கள், பாய்ஸ், பல கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தும் மற்ற இந்த ஸ்கூல்ஸ்லேருந்தும் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே அந்த மேல் அலைஷிப் பிளெட்ஜ் அப்படிங்கிற கூடிய தான் எப்படி ஒரு நல்ல ஆண்மகனாக பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, பெண்களை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில தூக்கி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆணா எப்படி அவங்க வரப்போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிறைய கருத்துகள் பரிமாற்றம் இருக்கு. சீஃப் கெஸ்டா மிஸ்டர் ஆனந்த் மோகன் ராம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மிஸ்டர் கூப்பர் வந்து இங்க கலந்துக்கிட்டாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா மேல் அலைஷிப் கிளப் அப்படிங்கிற ஒரு மிக புதிய ஒரு முயற்சி இந்த நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு தொடங்க இருக்கு. இது மூலமா இந்த சிறுவர்களுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகனா, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சின்ன பையனா, ஒரு இளைஞனா, பிற்காலத்துல வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை இடத்துலையுமே ஒரு நல்ல தலைவனா இருக்கக்கூடிய அந்த வழி பாதைய இன்னைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா நாங்க காமிச்சிருக்கோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையா நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல ஒரு அதிக அளவுல இது வந்து இப்ப நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவிலேயே கர்நாடகாலையும் இது துவங்குறதா இருக்கோம். நாங்க பாண்டிச்சேரியிலையும் புதுவையிலுமே இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. பலவிதமான பயிற்சிகள் இருக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அந்த ஆணுக்கு வந்து தான் வந்து ஒரு நல்ல நிலையில இருந்துட்டு பெண்களையுமே அந்த முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வரணும்னா முதல்ல அந்த ஆண்மகனுக்கு வந்து கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். அதில் அதையும் தவிர ஒரு ஜெண்டர் சாம்பியன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எப்படி பெண்களை வந்து ஒரு சரியான நிலையில நடத்த, ஒரு பாலின வன்கொடுமைகளோ இல்லை ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு எதிரான சில விஷயங்களோ நடக்காம இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல சமூகத்தை எப்படி வந்து இந்த சிறுவர்கள் வந்து பிற்காலத்தில் இளைஞர்களா மாறி அதுக்கும் அப்புறமா அவங்க வந்து வேலை சூழல்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலையில எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பல பயிற்சிகள் இங்க நம்ம கொடுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய சொன்ன மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மணி நேரம் நான் பேசச்சு எல்லாரும் அப்படியே இருப்பீங்களா? 1 மணி நேரம் பேச போறது இல்லை, அவ்வளோலாம் பயப்படாதீங்க, அவ்வளோ நேரம் பேச போறது இல்லை. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது லஞ்சுக்கு அப்புறம் செஷன் இல்லை. இந்த லஞ்சுக்கு அப்புறம் எல்லாரையும் அமைதியா உட்காந்து வச்சு பேசுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? சாப்பிட்ருப்போம், உண்ட மயக்கம் வரும். இது மார்னிங்ல நடக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸ்பீக்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு. பட் இந்த எனர்ஜி லெவல்ஸ் இஸ் அமேசிங். அது கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் இங்க எல்லாரும் முன்னாடி இருக்கிறதுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். சீனியர் டீம் ஹியர் ஆன் ஸ்டேஜ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அகெயின் என்னடா இவர் தலையெல்லாம் நரைச்சு போச்சு, இங்க வந்து நெக்ஸ்ட் 10-15 நிமிஷம் அட்வைஸ் கொடுக்க போறாரு அப்படின்னா, அட்வைஸ்லாம் கொடுக்க போறது இல்லை. அட்வைஸ் கொடுத்தா யாரும் கேட்கற மாதிரி இல்லைங்கிறது இப்போ அந்த நிலவரத்துல தான் இருக்கும் இல்லையா? மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்னு சொல்லலாம். ஒரு இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்திருக்கோம், நானும் ஸ்டூடெண்டா இருந்திருக்கேன்.
அந்த விஷயத்தை தான் ஒரு 10-15 நிமிஷம் உங்க கூட ஷேர் பண்ணலாங்கிறது. இந்த அலைஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து மேல் அலைஷிப் இங்க குரூப்ல பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் மேல் ஃபீமேல் எப்படி நீங்க இன்டராக்ட் பண்றீங்க, எப்படி டெய்லி உங்களோட டே டு டே உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப வளவலன்னு அப்படி பேசிட்டே இருந்தா அவங்களுக்கும் போர் அடிக்குங்கிறதுனால ரொம்ப கிளியரா இருக்கேன். ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஈவன் சப்போஸ் கடைசியில கொஸ்டின் இருந்ததுன்னா கூட தைரியமா கேட்கலாம். பட் நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறதா ஆசைப்படுறேன். டு பிகின் வித், எப்ப இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோன்ட் ஜட்ஜ் a book by the face of its cover அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு புத்தகத்தை அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய உள்ளார்த்தம் நிறைய இருக்கு. ஒரு புத்தகத்தை அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம லைஃபும் அப்படிதான், ரைட்? ஒருத்தரை பார்த்துட்டு முதல்லயே ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறது. ஓ, இவங்க இப்படிதான் இப்படிதான் இருக்காங்கிறது. எதுக்கு அது சொல்றேன்னா, இன்னைக்கு ஸ்டேஜ்ல சில பேர் இருக்கோம், நான் இப்ப இங்க வந்து பேசுறேன். இன்னைக்கு கம்பெனில ஒர்க் பண்றது, இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு ஜேர்னி இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எங்கேருந்து ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது. அது முக்கியம். நம்ம எல்லாரும், நீங்களாம் வந்து அந்த இதுல தருணத்துல இருக்கீங்க, வயசுல இருக்கீங்க, 17ல இருந்து 20, 21 வயசுல இருக்கீங்க. ரொம்ப முக்கியம். இந்த ஜேர்னி, வாழ்க்கை பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு இது சொல்றேன்னா, என்னோட பர்சனல் விஷயம் has helped me become an ally over a period of time. நான் தான் பெஸ்ட் ally, இதுதான் பெர்ஃபெக்ட் சொல்ல. none of us are perfect. ஈவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா I learn a lot interacting with lot of students. மாற்றம் ஃபவுண்டேஷன்லயா இருக்கட்டும், எவ்ரி கான்வர்சேஷன் நான் ஒருத்தர் கூட பேசுறது வந்து இட்ஸ் a learning experience. ஸோ அந்த லேர்னிங் வந்து நம்ம குறையவே போட்டல. என்ன பர்சனல் ஜர்னி அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், நல்ல பெரிய வண்டி ஓட்டலாம், அதெல்லாம் தான் நிறைய பேர் வெளிலன்னு பார்ப்பாங்க. அதை வச்சு ஒரு டிசிஷனுக்கு வந்துரும். பட் எங்களுக்கு ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, மேம் சொன்ன மாதிரி நாங்களும் 80s 90sலாம் ஸ்கூலிங் பண்ணது. ஸோ பேக் தென் நானும் என் தம்பி, எனக்கு ஃபேமிலியில 2 பேரு, எங்க அம்மா தான் சிங்கிள் மதரா எங்களை வளர்த்தாங்க. 1980sலயே she was a single mother. She has to bring us up. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வீடுல தான் தங்கியிருந்தோம், ஒரு ரெண்டல் அபார்ட்மெண்ட் கூட சொல்ல முடியாது, அப்பெல்லாம் அவுட் ஹவுஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூம் இருக்கும், அதுல தான் சமைக்கணும், தூங்கணும், எல்லாம் அதுதான். எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர். ஸோ அது அப்படி ஆரம்பிச்சதுனால அப்ப மாச சம்பளம் 70 ரூபாய் அவங்களுக்கு. அதை வச்சுதான் வந்து எங்க ஃபேமிலிலாம் எங்க 2 பேரையும் இது பண்ணாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, மை மதர் வாஸ் an ally to begin with. அவங்க வந்து நினைச்சிருக்கலன்னா, சரி இது சப்போர்ட் பண்ணது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்கலன்னா நாங்க படிச்சிருக்க முடியாது இல்லையா? சோ அப்போ 100-150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. ஒரு வீடுன்னு இருக்கு, அம்மா இருக்காங்க, somebody to take care of us, நம்ம படிக்கணும். அந்த குறிக்கோள்ல தான் ஆரம்பிச்சது ஜர்னி. பை காட்ஸ் கிரேஸ் 2 பேரும் டீசெண்டா படிச்சோம். எனக்கு காலேஜ் கிடைக்கச்ச 1991 மார்க் பறிச்ச 1991ல தான் அப்ளை எல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். நிறைய பெரிய விஷயம் இருக்கு. அப்போ காலேஜ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்குல்ல, எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் ஆகணும்னு பார்த்தது அந்த குறிக்கோள்ல தான் இருந்தோம். பட் பைசாவும் கட்டணும் இல்லையா காலேஜ் போகணும்னா. ஸோ அப்பதான் இன்னொரு அலையும் வந்தாங்க, எங்க அம்மாவோட அண்ணா, எங்க மாமா. அவர் மட்டும் கிளியரா இருந்தார், நீ நல்லா படிக்கிற, எங்க படிக்கணுமோ படி அப்படிங்கிற. சரி, சீட் ஸ்டில் வரணும் இல்லையா, காலேஜ் கொடுக்கணும், இது பண்ணணும். அப்படியே ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, அண்ட் எல்லார் வாழ்க்கையிலயும் அது நடக்கும். எங்களோட தூரத்து பாட்டி அவங்கலாம், வெளில இவ்வளவு காலேஜ் எல்லாம் போய் படிச்சேன்னா ரூபா ரொம்ப ஆகும்டா, இப்ப படிக்க வேண்டாம், இங்கேயே லோக்கலா எங்கேயா படி, என்ன பெருசா வெளில போய் படிச்சது. அங்க எங்க மாமா அப்போ நடந்து வந்தார். அப்பதான் ஆபீஸ்ல இருந்து நுழைஞ்சு வீட்டுக்குள்ள அவர் ஒரே விஷயம் அவங்க கிட்ட சொன்னதுதான், உனக்கு ஒண்ணு இதெல்லாம் தெரியாது, அவன் நல்லா படிக்கிறான், படிப்பை பத்தி விட்டும் அவங்க யாராவது இது பண்ணீங்கன்னா எனக்கு பிடிக்காது, அவங்க படிக்கணும். அப்ப எனக்கு காலேஜ் கூட கிடைச்சிருக்குல்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்ப டெலிகிராம் வரும். முந்திலாம் வந்து எது கிடையாது, இப்ப வாட்ஸ்அப். இப்பதான் போன் எடுத்தோன்னா அடுத்த நிமிஷம் யாரு எங்க மெசேஜ் அனுப்புறாங்கன்னு துடிச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வந்து வெயிட் பண்ணோம். நீங்க அந்த வெயிட்டே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். வெயிட் பண்ணி டெலிகிராம் தான் வந்தது.
சண்டே ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு திருவான்மையூர்ல போஸ்ட்மேன் என்ன டெய்லி பார்த்துருக்காரு. நான் ரோட்ல தான் நடந்துட்டு இருப்பேன், டெலிகிராம் எப்படா வரும் அப்படின்னு. காலேஜ் தம்பி நீ டெய்லி நடந்துட்டு இருக்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்ட, இன்னைக்கு உனக்கு டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னு. அதில் திறக்கச்சதான் பாக்கச்சு பிட்ஸ்ல எனக்கு பிலானில பிஇ அட்மிஷன் வந்தது. எங்க அம்மா கூட சொன்னா எப்படி நான் ஃபீஸ் கட்ட போறேன்னு. மாமா வந்து இப்ப படிக்க போறேன், அதுக்கப்புறம் அவனோட இது திறமையில இருக்கு, படிக்கட்டும் அப்படின்னு. அம்மாவோட ஆலியா இருந்தாங்க, அப்புறம் எங்க மாமாவும் ஆலியா இருந்தது. இப்ப யார் யாருக்கு ஆலிங்கிறது முக்கியம் இல்ல, பட் மதர் அங்க அம்மா ஸ்தானத்துல இருந்ததுதான். அவங்க வந்து அவங்க முதல் சொன்ன விஷயம் அதுதான், சரி ஃபீஸ்க்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ண, நான் காலேஜ் ஹாஸ்டல் சாப்பாடுக்கெல்லாம் நான் என்னோட சேலரியில தான் பே பண்ணுவேன், எனக்கு இப்ப 1000 ரூபாய் வருது, 70 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கும் அந்த இது இருந்தது, தானும் பசங்களை படிக்க வைக்கணும்னு. இன்னும் 2-3 பேர் எங்க டாக்டர், ஃபேமிலி டாக்டர்லாம் வந்து உனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா நீ நல்லா படிச்சேன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஸோ ஒரு வருஷம் மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணு, ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு பாக்குறேன். அப்பெல்லாம் லைன்ஸ் கிளப் அது மாதிரிலாம் இருக்கும், ஆனா நல்லா படிச்சா மார்க் வச்சு தான் கொடுப்பாங்க. அவர் சொன்னது ஒண்ணுதான், என்னோட 5 வருஷம் கோர்ஸ், 5 வருஷம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் படிக்க வைக்கிறோம், பட் கிளியரா வந்து உன் தம்பி நீ பாத்துக்கணும், அவன் வந்து உன்னோட 5 வயசு ஜூனியர், கரெக்டா நீ காலேஜ் முடிக்கச்சு அவன் 12th முடிச்சுட்டு வருவான் அப்படின்னு. சோ அந்த ஆலைஷிப்ங்கிறதுலயும் ஒரு கிளாரிட்டி இருந்தது, என்ன உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. நீங்களாம் நிறைய இந்த ஸ்பைடர்மேனோட இது பார்த்திருப்பீங்க, ஸ்பைடர்மேனோட சீரீஸ்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அவரோட ஒரு ப்ராப்ளம் வந்து வித் மோர் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய இன்னும் நீங்க மேல மேல போக உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.